சார்ஜிங்கை பொறுத்தவரையிலும் 25 வாட்ஸ் சார்ஜர் வரையும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம், கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படிங்கிறது நோ, ஏன்னா இதில் டேப்பில் மேக்ஸிமம் ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் வரதே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் ஓஎஸ் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் Android 16 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் 15 தாண்டாத மொபைல்ஸே இருக்கும்போது டேப்பில் அதுவும் Android 16 யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். சிப் செட்டை பொறுத்தவரையிலும் MediaTek Dimensity 7300 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கான அட்வான்ஸ்டு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது அட்வான்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லைக்லி திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். CPU கோரை பொறுத்தவரையிலும் அப் டு 2.5 GHz வரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு இது வந்து ஒரு ஆக்டோ கோர் யூஸ் பண்ணியிருக்கிறனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மெமரியை பொறுத்தவரையிலும் 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று 128லேயும் பேசிக் வேரியண்ட்லேயும் 256லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ரேமை பொறுத்தவரையிலும் 6GB ரேம் 8GB ரேம் 2 வேரியண்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி நிறையா இதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ரேம் வந்து காஸ்ட்லி ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கிறனாலையும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறனாலையும் எல்லாருமே டவுன்கிரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். கேமரா அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், இல்லை ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி அட்டன் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, ரியர் கேமராவை பொறுத்தவரையிலும் 8 மெகா பிக்சல் கேமராவும்